ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவுக்கு துதியும் கனமும் உண்டாக்கப்படுவதாக. கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் வாரம். தேவன் இம்மட்டுமாய் கடந்த மாதம் முழுவதும் நம்மளை ஆசீர்வதிச்சு வழி நடத்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆராதனையில ஆரம்பமாக ஒரு நன்றி ஜெபம் ஏறெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே அப்பா, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்தவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று எங்களுக்கு இட்ட கட்டளையின்படி அப்படியாக சிறு சமூகமாக உம்மிடத்தில் வந்து இருக்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே, நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்றும் அழைக்கும் அந்த புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, இதோ நீர் ஆவியா இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே அப்பா. அப்படியாக நாங்கள் ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிதாவே, இதோ ஆராதனையில் 5 அம்சங்கள் உண்டு. ஒவ்வொன்றும் விசேஷித்தமானது அப்பா. ஜெபமும் பாடலும் உம்முடைய செய்தியும் உமது குமாரன் கர்த்தரின் பந்தியும் காணிக்கையும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க தகப்பனே. இதோ யார் யார் வரலையோ அவர் சீக்கிரமாக வந்து உம்மை தொழுது கொள்ளும்படி அவர்களையும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் மேய்ப்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமர்வோம். நம் தேவனை மகிமைப்படுத்தி பாடலுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். பாடல் புத்தகத்திலே அடைக்கலமே உமது அடிமை நானே, பாடல் புத்தகத்துல 60 நம்பர் இருக்கு. அடைக்கலமே உமது அடிமை நானே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லா தேசமகிமை பிரதாப பாசத்தால் வார்த்தை பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழி நம்மை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை செய்து கொள்ளுதே. அடைக்கலமே உமது அடிமை நானே,
ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை மன்னித்தென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. பாவங்களை மறந்தென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. ரட்சண சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடுத்ததாக இன்னொரு பாடலை நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். அதிசயம் ஆச்சரியம் என்ற பாடல், பாடலின் 3. அதிசயம் ஆச்சரியம் அதிசயம் ஆச்சரியம் உலகத்தின் ரட்சகர் மனுவாக வந்தது உலகிற்கோர் ஆச்சரியம். இயேசு உலகிற்கோர் ஆச்சரியம். கன்னியின் மகனாக பிறந்த பிறப்பே ஆச்சரியம். பெரும்பாடு நின்றிட தொட்ட உடையும் ஆச்சரியம். மறுரூப மலையிலே இயேசுவின் முடியும் ஆச்சரியம். மறுரூப மலையிலே இயேசுவின் முடியும் ஆச்சரியம். அதிசயம் ஆச்சரியம் அதிசயம் ஆச்சரியம். மீனின் வயத்திலே வெள்ளி பணத்தை கண்டதும் கடலின் ஆழத்தில் மீன்களை கண்டதும் இயேசுவின் வார்த்தையே அவர் கண்களும் ஆச்சரியம். இயேசுவின் வார்த்தையே அவர் கண்களும் ஆச்சரியம். அதிசயம் ஆச்சரியம் அதிசயம் ஆச்சரியம். மரித்த லாசரை உயிரோடு எழுப்பிய அற்புத இயேசுவின் வல்லமையும் ஆச்சரியம். குருடனின் கண்ணிலே புசியும் உமிழ்நீரும் ஆச்சரியம். குருடனின் கண்ணிலே புசியும் உமிழ்நீரும் ஆச்சரியம். அதிசயம் ஆச்சரியம் அதிசயம் ஆச்சரியம். அற்புத இயேசுவின் சரீரமான சபையிலே உன்னையும் சேர்த்திட இயேசு இன்றே அழைக்கிறார். தாமதம் செய்யாமல் நண்பா விரைந்தே ஓடிவா. தாமதம் செய்யாமல் நண்பா விரைந்தே ஓடிவா. அதிசயம் ஆச்சரியம் அதிசயம் ஆச்சரியம். வேத வாசிப்பானது
வாசித்து தரும்படி ஜான் பிரதரை நாம் சபையின் சார்பாக அழைக்கிறோம். ಇಂದು ನಮ್ಮನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಇಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡ ವಾಕ್ಯವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 22ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಜಾಣನು ಕೇಳಲು ಕಂಡು ಅಡಗಿಕೊಳ್ಳುವನು, ಬುದ್ಧಿಹೀನನು ಮುಂದೆ ಹೋಗಿ ನಷ್ಟಪಡುವನು. ಆಮೇಲೆ வேத வாசிப்பை வாசித்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியாக நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு ஜபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஜபத்திலே வழிநடத்தும்படி சாத்விக் பிரதரை நம் சபையின் சார்பாக அழைக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேலையை ஒன்று கூடிய தெய்வத்துக்காக ரொம்ப நன்றி ராஜா. ஒன்று கூடிய உங்களோட ஆராதனை சமூகப்படி கேட்டு இது வழி நடக்கும்படி ஆசிரியப்பா. 6 முதல் 7 வரை எந்த ஒரு இடவர வராத வரைக்கும் எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஜபத்தில் வழி நடத்தின சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதாக தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவ செய்தி கொண்டு வரும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கான வேத வாசிப்பை வாசித்து கொடுத்தார் சகோதரர். அந்த வேத வாசிப்பை மீண்டுமாக தமிழில் வாசிக்கிறேன். 27:12 நீதிமொழிகள் 27:12. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார், பேதைகளோ நெருக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த வார்த்தை நிமித்தமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார். விவேகி யாரு? விவேகி என்றால் என்ன? விவேகி என்றால் புத்திசாலி, ஞானவான், எல்லாம் தெரிந்து கொண்டவன், எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விவேகி என்று சொல்வார்கள். இப்போ ஒரு சண்டை போடுற இடத்துல போய் சண்டை மூட்டி வைக்கும் பேர் விவேகி இல்ல, அதை சமாதானம் செய்கிறவன் பேர் தான் விவேகி. சரி, அவனையே கொல்ல வராங்கன்னா அங்கிட்ட இருந்து அவன் எப்படி தப்பிச்சு வரான்? இப்ப 100 பேர் இடத்துல போய் ஒருத்தன் சண்டை போட முடியுமா? நம்ம எதிராளி தெருவில் போயிட்டு நம்ம சண்டை போட முடியுமா? ஒருத்தனா போய் அப்ப அந்த இடத்துல எப்படி அவன் வெளியில வரணும், அதுதான் விவேகின்னு சொல்றாங்க. எல்லாம் அறிந்து கொண்டு ஞானமா நடக்கிறவன் பேர் விவேகி. எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்னு சொல்லுவது தான் விவேகி. அந்த விவேகத்தை குறித்து சொல்றார். பேதை எப்படின்னு சொல்றான்னாக்கா, அவன் முன்ன பின்ன யோசிக்க மாட்டான். போய் என்ன பண்ணுவான்? நேரா போய் அவங்க கிட்ட போய் சண்டை மாட்டி அவரே என்ன பண்ணுவார்? மாண்டு போயிடுவார். அவரே போய் மாண்டு போயிடுவார். ஏன்னா அவனுக்கு விவேகம் தெரியல இல்லையா? நிறைய இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட போனா, இப்ப நீங்க தேவனுடைய வசனத்தை பாத்தீங்கன்னா, நம்ம வெளியில இருந்து பார்த்தோமா எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு தேன் கூட்டுக்கு ஒப்பா சொல்றாரு. தேன் கூட்டை பார்த்துருக்கீங்களா? அது பெருசா இருக்கும், மரத்துல தேன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அந்த பூச்சியை பார்த்தா பயமா இருக்கும் இல்லையா? பயமா இருக்கா இல்லையா? ஆனா அந்த தேன் பூச்சியை தூரத்துல இருந்து பார்த்தா நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். அது ஏன்னா அந்த தேன் சாப்பிட ஆசை. அது கொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சில சமயத்துல மரணத்தை கூட நேரிக்க முடியும். அவ்வளவு விஷம் வாய்ந்ததா இருக்கும். ஆனா அது என்ன பண்ணும்? விவேகமா கையாளணும். அந்த தேனை சாப்பிடும் போது எப்படி இருக்கு தெரியுமா? என்ன கெட்டு போகாது.
அப்படின்னு தேவனுடைய வசனம் அப்படிதான். தேன் கூட்டை போல அது சாப்பிட சாப்பிட அதுதான் பாடல இருக்கும். தேனிலும் மதியிலும் அந்த வார்த்தை இருக்குல்ல, நாமும் திவ்ய மதுரமான இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை தேன் கூட்டை போல இருக்கிறது. நாம் தூரத்துல இருந்து பார்த்து, இப்ப சத்தியத்தை பார்த்து வெளியில இருந்து பயப்படக்கூடாது. ஐயோ கிட்டவங்க நமக்கு என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க, நம்ம சத்தியத்துக்குள்ள ரொம்ப கடுமையான உபதேசங்கள் இருக்கும்னு பயப்படுறாங்க. ரொம்ப மக்கள் பயப்படுறாங்க. அப்படி இல்லை, தூரத்துல இருந்து பார்க்காதீங்க, அதுக்குள்ள இருக்கிற தேனை ருசிச்சு பாருங்க. அப்படி நம்ம தேவன்கிட்ட வரணும். ஏன்னா நம்ம வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கணும். அப்பதான் அந்த தேன் கூட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஒரு கடின உபதேசம் கூட நம்ம என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை. ஏன்னா பயப்படுறோம். விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க, கடினமான உபதேசம் போயிடும். அப்படி இல்லை. நான் இங்க கூட்டத்தை பார்த்து நான் ஷாக் ஆகல, எனக்கு ஒரு பிரமிப்பம் இல்லை. ஏன்னா நீங்க 1 பேதுல போய் வாசித்தீங்களா, சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு, இங்க நிறைய கூட்டமாக தெரியுமா, அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஒருத்தர் 2 பேர் போறது கஷ்டம்ன்றாரு. ஒருத்தர் 2 பேர் வருது பரலோக ராஜ்யத்துக்கு கஷ்டம் போது, அப்ப இது ஒண்ணு நம்மளுக்கு என்ன இல்லை, சாதாரணமா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. நிறைய கூட்டம், கோடிக்கணக்கான மக்கள் சேர்றாங்க. அதுல எவ்வளவு பேர் போவாங்க பரலோக ராஜ்யத்துக்கு? சொல்றவரே போக மாட்டாரு. சொல்றேன், நானே போக மாட்டேன். அப்புறம் நீங்க எங்க போறது? அப்ப தேவனுடைய வசனம் அவ்வளவு கடுமையா இருக்கு. ஆனா அதை எடுத்துக்கொண்டா தேனை போல இருக்கும். அதை சுவைக்கும் போது தேன் போல இருக்கிறவங்க அதுக்கு என்ன பண்ணுவோம், தகுந்தவானா நடக்கணும். திகட்டாதபடி அதிகமா சாப்பிடக்கூடாது. அதிகமா இருந்தோம்னா திகிட்டிடும். கொஞ்சமா சாப்பிட்டா என்ன இருக்கும், சுவையா இருக்கும். அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம். அப்ப தேவனுடைய வசனத்துல நம்ம நினைச்சு நிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், பேதையா இருக்கக்கூடாது, விவேகியா இருக்கணும். இப்ப விவேகிக்கு குறிச்சு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நம்ம வேதத்துல இருந்து உங்களுக்கு தேவனுடைய வசனத்துல இருந்து ஒரு எடுத்துக்காட்ட வெளிப்படுத்தலாம்னு இருக்கேன். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்திடுற முதல்ல சொல்லிடுறேன். 10ல இருந்து 15 வரைக்கும் அந்த சம்பவம் இருக்கிறது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10ல சொல்றாரு. இப்போ தாவீது என்ன பண்றாரு, பிலிஸ்தீரை என்ன பண்றாரு, அங்க என்ன பண்றாரு, கோலியாத்தை கொன்னுறாரு. கோலியாத்தை என்ன பண்றாரு, ஒரு கவுன் கல்லால வச்சு அவரை அடிச்சு தலையை துண்டா பண்ணிடுறாரு. இப்ப துண்டா பண்ணிருந்தோம், என்ன ஆயிடுச்சுங்க, சவுல் யாரு, ராஜா. ராஜாவாலேயே முறியடிக்க முடியல அவனை. ஆனா இவரு சாதாரண ஆளு, அவர் முறியடிச்சிட்டாரு. இப்ப முறியடிச்சுன்னு என்ன ஆயிடுச்சு, அங்க கீழே ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, கரதோசை போட்டு அவருக்கு ராஜா கொண்டது 1000, இவர் கொண்டது 10,000 சொல்லி புகழ்ந்து அவரை புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. யார, தாவீதை ரொம்ப புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. புகழவோ ராஜாக்கு என்ன இருந்துச்சு, ராஜா வச்சா ராஜா காது கேட்கிற அளவுக்கு ஆடலும் பாடலும் புகழ்றாங்க, ரொம்ப புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கோவம் வந்துச்சு ராஜாக்கு. சாரி, சவுல் தாவீதை கொலை பண்ண ஒரு திட்டம் தீட்டுறாரு. என்னது, தாவீதை எப்படியாவது கொன்னுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் என்ன பண்ண போறாரு, நெக்ஸ்ட் அபிஷேகம் பண்ண ராஜா ஆக போறாரு இல்லையா? அப்போ சவுலுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு தாவீதை கொல்ல ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறாரு. அவங்க ஆட்களுக்கெல்லாம் ரகசியமா சொல்லிடுறாரு, தாவீதை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லாம. இப்ப தாவீது தன் உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, திரும்ப எதிரி நாட்டுக்கே ஓடி போயிடுறாரு. எதிரி நாட்டு பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு, ஓடி போயிடுறாரு. அவரு பயந்துக்குன்னு ஓடி போயிடுறாரு. ஒரு வீரனை கொன்னுட்டாரு, ஆனா பயந்து ஓடி போயிடுறாரு. அப்போ ஓடி போனப்போ சில சம்பவம் நடக்குது பாருங்க. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய அகிசுவுக்கு போனான். அகிசு ஊழியக்காரன் அவனை பார்த்து சேர்த்து, ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று இவனை அல்லவா ஆடல் பாடலோட பாடி சொன்னாங்க, புகழ்ந்தாங்க. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு
காத்தின் ராஜாவாகிய அகீசுக்கு மிகவும் பயப்பட்டு. இப்ப சொல்றாரு இங்க அங்க ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. இப்ப அவங்க தப்பிச்சு போனார்ல, அகீசு ராஜா கிட்ட போய் மாட்டிக்கினார். அங்க இவர் தப்பிச்சு போனவர் அங்க என்ன பண்றாங்க, ஊழியக்காரர் ஒருத்தர் பார்த்துட்டான் சண்டையில. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இவன் தானே அந்த கோலியாத்தை கொன்னுவன். கோலியாத்தை கொன்னுட்டு என்ன பண்ணிட்டான், இங்க வந்துட்டான். இப்ப நம்ம ராஜா காதுல போய் போட்டா இவன் என்ன பண்ணலாம், இங்கேயும் கொண்டுடுவாங்க. இப்போ இவரு ஒரு பெரிய வீரனை கொண்டு இருக்கிறார், பெரிய வீரனை கொண்டு இருக்கிறார். இப்ப கொண்டு இருக்கு, அவருக்கு தெரியாதா இவங்கள 4 பேர் சண்டை போடுறதுக்கு? இப்ப எங்க வந்திருக்கிறாரு, தஞ்சம் போக மற்ற ஒரு ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டார். இப்போ அவரு என்ன பண்ண, விவேகமா நடக்கணுமா இல்ல நானும் எனக்கு சண்டை தெரியும் சண்டை போட முடியுமா? எவ்வளவு பேரோட சண்டை போடுவீங்க? அவர் எவ்வளவு விவேகமா அங்க நடக்கிறார் தெரியுமா? சவுல் ராஜா எவ்வளவு விவேகமா நடக்கிறார் பாருங்க. அங்க போய் என்ன பண்றாரு, இப்ப 13 இருந்து பாருங்க, சாரி 14 பாருங்க. அப்போது அகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களா? இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? இப்ப 13க்கு போகணும். ஏன்னா இங்க ஏன் சொல்றாருன்னா, இப்ப சொல்றாரு இவர் என்ன பண்றாரு, பைத்தியக்காரன் மாதிரி என்ன பண்றாரு, அங்க நடிக்கிறார். தாவீது என்ன பண்றாரு, பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறார். ஏன் நடிக்கிறார்னா அவர் உயிர் போயிடும், எல்லா கட்டியும் அவர் உயிர் போயிடும். இப்போ விவேகியா அந்த விவேகத்தை கையாளுறாரு. ஒரு பைத்தியக்காரன் போல அங்க நடந்து கொள்றாரு. என்ன பண்றாருன்னா, கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கதவுல போய் கிறுக்கிறார். கிறுக்கி வாயில் இருக்கிற ஜொல்லெல்லாம் என்ன பண்ணுது, தாடி மேல ஊத்துது. 13 அப்படியே ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன், நீங்க அதை குறிச்சு வச்சு வீட்டில் போய் படிங்க. இப்படியாக அவர் என்ன பண்றாரு, அங்க போய் அங்க நடிக்கிறார். பைத்தியக்காரன் போல தன்னை மாற்றிக்கொள்கிறார். மாற்றிக்கொண்டு என்ன பண்றாரு, செவுத்துலயும் அந்த கதவுலையும் போய் கிறுக்கிட்டு இருக்காரு. அந்த ஊழியக்காரன் பார்த்துட்டு ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. இவன் தான் என்ன பண்ணான், கோலியாத்தை கொன்னுவேன் அப்படின்னு அந்த ஊழியக்காரன் அந்த ராஜாக்கு முன்னாடி நிற்கும் போது ராஜா சொல்றாரு, இவன் என்ன, இவனை பார்த்தா எப்படி அடிச்சு கொலை பண்ண மாதிரியா இருக்கு, இவன் பைத்தியக்காரன், பைத்தியத்துக்கு இங்க கம்மியாக்குது, இந்த ஒரு பைத்தியத்தை இங்க ராஜ்யத்துக்கு கொண்டு வரேன்னு இந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்றேன். அந்த ராஜா சொல்ற, ஏப்பா ஊர்ல பைத்தியத்துக்கா கம்மியா இருக்குது, இந்த ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்து இவனுக்கு நியாயம் விசாரிக்க மாதிரி இவனை அரண்மனையில் கொண்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி இந்த ஊழியக்காரனை திட்டுறாரு. அந்த அகீஸ் ராஜா அவரை பார்த்து திட்டிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒன்னும் செய்யல விட்டுறாரு. இவர் என்ன பண்ணாருங்க, தாவீது யாரு, ராஜா, எவ்வளவு பெரிய வீரனை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அந்த பிலிஸ்து தேசியமே அவரை தான் நம்பி இருந்தது, ஒரு ராஜ்யமே அவரை நம்பி இருந்தது. அவ்வளவு பெரிய ஆளை பொண்ணு இருக்கு, இங்க சண்டை போட தெரியாதா, அங்கத்துல தப்பிச்சு போக தெரியாதா? ஏன் விவேகமா நடந்தார்? அந்த பக்கம் போனா சவுல், இந்த பக்கம் வந்தா எதிரி நாட்டு ராஜா அக்கீஸ். இவரை கொன்னுறதுக்கு கன்ஃபார்ம். ஆனா அவர் தன் ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்கு தேவன் அவனை என்ன பண்ணினாரு, காப்பாற்ற முடியும். அவன் தந்திரமா நடக்கணும். அந்த சமயத்துல அவர் தந்திரமா நடந்து தன்னை பைத்தியக்காரன் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். ஒரு ராஜா ஒரு பைத்தியம் போல என்ன பண்ணாரு, அங்க விவேகமா நடந்து கொண்டார். அதுக்கு தான் நீதிமொழிகள் அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை வெளிப்பட்டது. விவேகி ஆபத்தை கண்டு என்ன பண்றான், மறைந்து கொள்ள. ஒரு ஆபத்து வருதுன்னா நீ என்ன பண்ணணும், இன்னும் தற்காப்பு காத்துக்கொள்ளணும், உங்களை நீங்க காப்பாத்தி கொள்ளணும். இப்ப நம்மளுக்கு ஒரு முன்னாடி ஒரு பன்னியோ மாடோ வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கூட சண்டைக்கு போவீங்களா? சேத்துல புரண்டிட்டு வருது, நல்லா சேத்துல புரண்டி அந்த மோரியில புரண்டி வரும். நீங்க வெள்ளை துணி வெள்ளை சட்டு போட்டுட்டு போறீங்க, அதுவும் ஒரு ஒத்த பாதக்குதுன்னு நினச்சிக்கோங்க, அதுவும் வருது, நீங்க வரீங்க, அது கூட சண்டை போடுவீங்களா? ஆனா உன்னோட சின்ன மிருகம் தான் அது என்ன பண்ணும், உதிர்ச்சுன்னா உன் வெள்ளை சட்டையெல்லாம் என்ன ஆயிடும், சேரு அது மேல என்னென்ன ஒட்டி இருக்கும் அதெல்லாம் உன் மேல பொருளும். அப்ப நீ அதோட சண்டை போடுவியா? நீ என்னோட சின்ன மிருகம், அதுவும் நீ மிருகம், நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷன் நீ என் கூட சண்டை போடுவேன், அதுக்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? அப்ப யோசித்து பாருங்க. அப்ப விவேகம் நடக்கணுமா இல்லையா? நம்ம அப்ப பண்ணி கூட நம்மளால சண்டை போட முடியுமா? மாணவர்களே, இப்படியாக வேதம் சொல்லுகிறது, தன்னை விவேகமா காமித்துக் கொள்ளணும். எந்த இடத்துல எப்படி நடக்கணும். நம்ம இப்ப சில இடத்துல சத்தியத்தை பேசும்போது தவறா பேசுவாங்க, நமக்கு தெரியும் நினைச்சுக்கோங்க, கீழே உட்காருங்க, அதுக்கு எந்திரிச்சு நம்ம பதில் சொல்லணுமா? பேசலாமா சபையில? அப்போ நாம எவ்வளவு விவேகமா நடக்கணும் இல்லைங்களா? சில இடத்துல என்ன பண்ணுவோம், வரும், அதை நம்ம முடிச்ச உடனே என்ன பண்ணலாம்,
ஊழியக்காரங்களை தனியா கூப்பிட்டு, ஐயா இப்படி இருக்கு உண்மையா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ணும்? வசனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப நிறைய இடத்துல என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம கிட்ட என்ன இல்ல, பொறுமையே கிடையாது, விவேகமே கிடையாது. அந்த பொறுமை விவேகம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ராஜா, தாவீது ராஜா, இந்த சிங்காசனம் எப்பேற்பட்ட சிங்காசனம்? தாவீதின் சிங்காசனத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். தாவீதின் சிங்காசனம் அழிக்க முடியாத சிங்காசனம், அவரையே பித்தம் கொண்டிருக்கிறார், பைத்தியக்கார போல இருக்கிறார். பாருங்க 16-15 இங்க சொல்றாரு. அப்போது அகிஸ்ர தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக வைத்திய சேட்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர்களுக்கு குறைச்சல் இருக்கிறதோ கேட்கிறார். இங்க குறையா இருக்க, அவங்க என்ன பைத்தியக்காரங்க கம்மியா இருக்கிறாங்க கேட்கிறார் அவர். இப்ப நீங்க அரண்மனைக்கு நீங்க கொண்டு வரலாமா? நம்ம விவேகமா நடக்கணும்னு சொல்றாரு தேவன். நீங்க வீரன் தான், புத்திசாலி தான், எல்லாமே எங்கெங்க செய்யணும்? அந்தந்த இடத்துல செய்யணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு விருந்து கழிக்கிறாங்க. அந்த விருந்துல என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல சாப்பிடும் போது எங்க சாப்பிட முடியுமா? நமக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க, சாப்பிடலாமா? அதுக்கு தானே சொல்றாரு, என்ன பண்ணும், தொண்டைக்கு கத்தி வைன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நீ ஞானமா நடக்கணும். அங்க எப்படி சாப்பிடணும், நீ வீட்டுல எப்படி சாப்பிடணும், ரெண்ட வேறுபடுத்தி காட்டுறாரு இல்ல. நம்ம என்ன பண்ணோம், உன் தொண்டையில கத்தி வைன்னு சொல்றாரு. கத்தினா என்ன பண்ண, அங்க எப்படி நீ சாப்பிடணும் அதை நமக்கு காட்டுறாரு. எல்லா காரியங்களையும் ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துறார். இந்த விவேகி என்பதை எப்படி குறிச்சு பேசுறார் பாருங்க. இவர் ஒரு ராஜா, பைத்தியமா தரித்தார். அவங்களுக்கு முன்னால பைத்திய வேஷம் போட்டார். அப்போ மனுஷனா இருக்கிற நாம தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்ப என்ன பண்றோம் தெரியுமா? நான் கிறிஸ்தவன் என்று நிறைய எப்படி போறீங்க, சினிமா தியேட்டர்ல போய் நிக்கிறோம், இந்த என்ன சொல்றது, இந்த குடிக்கிற இடத்துல போய் நிக்கிறோம். நீங்க குடிக்கிறது இல்ல, சினிமாவுக்கு போறது இல்ல, ஆனா நீங்க போறது எப்படி இருக்கு? நீங்க போற காரியம் ஜனங்க பார்த்தா எப்படி இருக்கிறது? அவங்க பார்வைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க? அவங்க பார்வைக்கு எப்படி இருக்கும்? இப்போ நிறைய என்ன சொல்லுங்க, உலகத்தோட ஒரு உதாரணம் இருக்கும், பாத்துக்கிறீங்களா? நிறைய பன்னி இருக்கும், அதுல ஒரு கண்ணுக்குட்டியும் மேயும். அப்ப கண்ணும் பண்ணியும் ஒன்னா இருக்குதுன்னா என்ன நினைப்போம்? அது சாப்பிடுறது, இது கூட சாப்பிடுறது தான் நினைப்போம். ஆனா அது சாப்பிடுமா? அது ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்? அப்படிதான் நாமளும் விவேகமா நடக்கணும். நம்மளோட நடக்கை, செயல் எல்லாம் தேவன் கவனிச்சுட்டு இருக்கிறார். நாம விவேகமா நடக்கணும். விவேகத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கொள்ளணும். எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடக்கணும். எல்லா இடத்துலயும் நான் சத்தியவானன் பேச முடியுமா சொல்லுங்க? இப்ப நீங்க கோர்ட்டுக்கு எங்கன்னா போயிருக்கீங்க, எப்பனா நான் தண்டனை அனுபவிக்க போல ஒரு இடத்துக்கு ஒரு சாட்சிக்காக போனேன். அவரு தப்பே செய்யலைங்க, அவர் ஒரு தப்பும் செய்யல, ஆனா கூட்டின்னு போய் ஜட்ஜுக்கு முன்னால் நிக்க வச்சாங்க. அவர் சொன்னார், நான் அவரு சொல்றதான் நீ சொல்லணும், நீங்க தப்பு செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவர் லாயர் சொல்லி கொடுத்துருங்க, ஆமா அவர் தப்பு செய்யல, இருந்தாலும் செய்யல. அவரு ஆமா சொன்னார். ஏன்னு கேட்டா அவருக்கு என்ன பண்ணோம், அவர் அங்க போய் நான் தான் ஜட்ஜ் மாதிரி வாதாடினா அவனுக்கு என்ன பண்ணோம், வாய்தா போட்டுன்னே இருக்கும். ஆமா நான் தப்பு செஞ்சேன், சரி அங்க 300 ரூபாய் கட்டிட்டு 2 நாள் ஜெயில இருந்துட்டு வெளியே போ. நீ அதிகமா பேசின என்ன ஆகும் தெரியுமா, அதுக்கு தண்டனை எக்ஸ்ட்ரா. அப்போ எந்த சூழ்நிலையில தேவனுக்கு தெரியும் நீ தப்பு செய்யலன்னு தேவனுக்கு தெரியும். உன்ன அவர் என்ன பண்ணாரு, ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ நாம எந்த இடத்துல எப்படி நடக்கணும், விவேகியா நடக்கணும். சத்தியத்தின்படி நடக்கிறவங்க விவேகியா இருப்பாங்க. நாம உண்மையிலேயே தேவனை மதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா நிறைய கட்டுப்பாடு இருக்கு, நிறைய கட்டுப்பாடு இருக்கு. சில சமயத்துல இப்படி வரும், சில சமயத்துல என்ன பண்ணும், சத்தியம் நீ இப்படிதான் இருக்கணும்னு சொன்னோம். யோபு சொன்னார் பார்த்தா, என்ன கொன்னு போட்டா கூட என்ன பண்ண மாட்டேன்,
நான் தேவனை மறுதலிக்க மாட்டேன். அது வேற சூழ்நிலை, அது சூழ்நிலை வேற. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு யோவான் என்ற சுவிசேஷத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 38-39 பாருங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க என்ன பண்றாரு, அங்க தேவனுடைய சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்றாரு. ஆபிரகாமை பத்தி அவங்க பேசிட்டு வராங்க. யூதர்கள் என்ன பண்றாங்க, கேட்டுட்டு வராங்க. இப்போ ஆபிரகாம் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? அங்க பெரிய வாக்குவாதம் நடக்குது. இவர் சொல்றாரு, என் பிதா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, எங்க பிதா யாருன்னு கேட்டு அவங்க என்னன்றாங்க, ஆபிரகாம் எங்க பிதான்றாங்க. ஆபிரகாம் எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, தேவனுடைய சட்ட திட்டங்களெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு எங்களுக்கு சொல்றாரு. பெரிய வாக்குவாதம் ஆகும். அப்போ அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமோடைய முந்தி இருந்தவன் அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. நான் ஆபிரகாமோட முன்னாலே இருந்தவர் அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உனக்கு இன்னும் 50 வயசு ஆகல, நீ ஆபிரகாமோட முன்னால வந்தியான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அங்க ஜனங்கள்லாம் கல் எடுத்துக்கின்னு இயேசு கிறிஸ்துவ அடிக்க போறாங்க. அடிக்க போகும்போது அங்க பாருங்க 39 கவனிங்க. 10:39 சொல்றாரு பாருங்க. இது நிமித்தம் அவர் மறுபடியும் அவர்களை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவர்களுக்கு கைகளுக்கு தப்பினார். இப்ப 38 சொல்றாரு, சீதோனிலே நீங்கள் என்னை விசுவாசம் இல்லாமல் பிதா என்ற அவரு என்ன சொல்றாருன்னா 10:38 8 நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை கல் எடுக்கும் போது என்ன பண்றாரு, அவரு மறைஞ்சிடுறாரு. அவங்க கண்களுக்கு என்ன பண்றாரு, மறைஞ்சு போயிட்டார். அப்போ இவரு இப்ப சொல்றாரு இல்லையா, ஒரு சமயத்துல என்ன பண்றாரு, மத்தேயு சுவிசேஷத்துல அவருடைய காதை ஒரு சீஷர் என்ன பண்றாரு, ஒரு சேவருடைய காதை வெட்டிடுறாரு. வெட்டிடுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் இப்போ என் பிதாவை வேண்டிக் கொண்டா என்ன பண்ண மாட்டாரு, 1000 சேனைகளை அனுப்ப மாட்டாரா, நீ ஏன் செஞ்ச, நீ ஏன் அவன் காதை வெட்டின அப்படின்னு அவருடைய சீஷரை பார்த்து அவர் கேட்கல. ஏன் இப்ப இவர் இங்க அவங்கள என்ன பண்ணலாம், கண்ணிமிக்கிற நேமத்தில் அவங்களை இல்லாத செய்ய முடியாதா, அவங்கள குருட்டாக்க முடியாதா? ஏன் இவர் மறைஞ்சார், ஏன் இவர் மறைஞ்சு போனார்? விவேகமா அங்க சொல்றாரு, அவர் விவேகமா நடந்தாருங்க. 2-3 இடத்துல சொல்றாருங்க. யூதருங்க என்ன பண்றாங்க, கல் எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல் எறியும்படி கல் எடுத்துக்கிறாங்க. கல் அடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அப்ப என்ன பண்றாரு, விவேகமா நடக்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்ப என்ன பயந்துட்டாரா, சொல்லுங்க, பயந்துட்டாரா? ரட்சிக்க வந்தவர் பயந்து ஓடுவாரா? ஏன் அங்க மறைஞ்சு போனார், அவர்கள் கைகளுக்கு ஏன் தப்பி போனார்? அப்போ அவர் விவேகத்தை அங்க வெளிப்படுத்துறார். என்னுடைய வேலை என்ன பண்ணல, இன்னும் வரல, நான் விவேகமாய் நடந்து கொண்டதை என்ன பண்றாரு அங்க சொல்றாரு. அப்ப நாமளும் தேவன் என்ன சொல்றாரு, எந்த சமயத்துல நம்ம எப்படி நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், சத்திய வசனத்தின்படி நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேச முடியாது, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடக்க முடியாது. நம்ம போற இடத்துல எல்லாம் நமக்கு என்ன முதலிடம் கிடைக்கும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. சில சமயத்துல இப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளை கடைசியில உட்கார வைப்பாங்க. அப்ப நம்ம நினைச்சுக்க ரொம்ப கோவப்படுவோம். நமக்கு இவங்களோட அதிகமா தெரியும், இவரோட அதிகமா சத்தியத்தை பேசுவேன், நம்மளை போய் கடைசியில ஒரு ஜெபம் கூட கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கலாமா? தேவன் சொல்ற, நீ பொறுமையாயிரு, உன் விவேகத்தை என்ன பண்ணதாங்க காட்டாத, உனக்குன்னு ஒரு டைம் வரும், உனக்குன்னு ஒரு நேரம் வரும், நீ என்ன பண்ண, அப்போ நீ அங்க வெளிப்படுற. அப்போ இந்த விவேகத்தை நாம் எப்படி கையாள வேணும். சில பேர் பொங்கி எழுவாங்க, பாத்துக்கிறீங்களா, தாங்கவே மாட்டாங்க, பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க. எதையும் சொன்ன அந்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்க, அவங்க தன்னை பத்தி கூட யோசிக்க மாட்டாங்க. அங்க என்ன மாதிரி சூழ்நிலைன்னு கூட யோசிக்க மாட்டாங்க, நம்ம யாரோட வந்துக்கிறோன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
நான் நிறைய கிறிஸ்துவ மக்கள் இடத்துல தான் இதை பார்த்துருக்கேன். நிறைய கிறிஸ்துவ மக்கள் இடத்துல தான் இதை பார்த்துருக்கேன். ஒரு கல்யாணத்தில் பண்ணால் கூட அவங்களுடைய பொறுமையை நான் பார்த்ததில்லை, விவேகத்தை பார்த்ததில்லை. ஒரு ஜெப ஆலயத்துக்கு செல்லும் போது கூட என்ன பண்ணல, அவங்களுடைய விவேகத்தை பார்க்கறதில்ல. இப்போ நாங்கள் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க போனால் ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாரு, செருப்போடு நின்றுட்டு இருக்காரு, அது மேலே செருப்பு ஷூவோட. இப்போ வந்துக்கிறவங்க எனக்கு தெரியும்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்துக்கிற புதுசாக இருக்கிறவங்களுக்கு எங்கள் எப்படி கூட்டின்னு வந்துக்கிறோம், தேவனுடைய சத்தியத்தை சொல்லி அவரை பயபக்தியோடு நம்மளும் பயபக்தியோடு இருக்கிறோன்றதை காமிக்கிறோம். இப்போ நீ வந்து நிற்கும் போது அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன தோணு இருக்கும் அவர் மனசுல, சத்தியம்லாம் நமக்கு தான்ப்பா சொல்றவங்களுக்கு இல்லை, பயம்லாம் எனக்கு தான் அவருக்கு இல்லை, தோணுச்சா இல்லையா? விவேகமா நடக்கிறவங்க அதெல்லாம் கவனிக்குவாங்க. ஏன் நமக்கு அந்த பயம் பக்தி விவேகம் இல்லை? அப்ப தேவன் சொல்ற இது பரிசுத்தமான ஸ்தலம், மோசைக்கு சொல்ற இது பரிசுத்தமான ஸ்தலம், உன் பாதரட்சணை என்ன பண்ண கழட்டி வை. இப்போ புதுசா வந்து ஆத்மா என்ன நினைப்பாங்க, ஒரு புதுசா வராங்க, அவங்க வேற சபையில இருந்து வராங்க, அப்ப நம்மள என்ன நினைப்பாங்க, இவங்களுக்குள்ள என்ன இல்லை, சத்தியம் இருக்கு, அந்த விவேகமும் அந்த ஞானமும் இவங்களுக்குள்ள இல்லை. அங்க சத்தியம் இல்லை, ஆனா எல்லா ஆலோசனையும் இருக்கு. அப்படி நிறைய நான் இங்க நிறைய முறை சொல்லுவேன், சகோதரர் சொல்லுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சரி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். முதல்ல சரிதான் பண்ணணும், முதல்ல விவேகத்தையும் சரி பண்றதையும் ஞானத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவங்க எங்க போனாலும் ஞானமா நடப்பாங்க. இந்த விஷயத்துல இல்லை, எல்லா காரியங்களும் விவேகத்தையும் ஞானத்தையும் கற்றுக்கொள்வாரு. அதை சொல்றாரு நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மகனே என்ன பண்ணு, என் வார்த்தைக்கு செவி கொடுன்றார். இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு பாத்துக்கிறீங்களா, தன் தகப்பின் பெருமை கையால் ஆளகட்டி என்ன பண்ணுவான், தன் மகனை பகைக்கிறான். பெருமை கையாளானவன் தன் மகனை பகைக்கிறான். அப்போ தேவன் ஞானமா இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஞானமா நடந்தாருங்க. அவர் என்ன பண்ணிருக்கலாம், அவங்கள இல்லாதபடி செஞ்சிருக்கலாம், ஏன் மறைஞ்சு போனாங்க? அதான் கேள்வி. நாங்க ஞானமா விவேகத்தை பயன்படுத்தினோம், அந்த விவேகத்தை வெளிப்படுத்தினார். இப்போ நாம கூட நிறைய காரியங்கள்ல தவறும் போது, ஏதாவது செய்யும் போது விவேகமா நடக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நான் கிறிஸ்துவ போறோம் என் மேல இருக்கு, என்னை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ நான் இங்க நின்று பேசுறேன், இந்த சத்தியத்தை கேட்டவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, பார்த்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. நான் நடுவில் சண்டை போட்டேன்னு நினைப்பாங்க. அப்போ அவன் திட்டுறான், நான் சைலண்டா போறேன்னு. அப்போ அவங்க என்னன்னு சொல்லுவாங்க ஜனங்க, ஒரு பயந்தாங்குடி, நான் பயந்தாங்குடி. இப்ப நான் என்ன தரித்து இருக்கிறேன், என் மேல என்ன இருக்கு, எவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு பெரிய வேலை கொடுத்திருக்கிறாரு, அவனோட போய் நான் சண்டை போட முடியுமா? அப்போ அந்த விவேகத்தை என்ன பண்ணோம், நாம பயன்படுத்தணும். அதுக்கு தான் இங்க சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 6:4-5 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:4-5. இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகளில் உங்களுக்கு இருந்ததில்லை, தீர்ப்பு செய்கிறதுக்கு சபையில் அற்பமான எண்ணப்பட்டவர்களின் நிமித்தம் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகியும் உங்களுக்குள்ள இல்லையா? பவுல் கேட்கிறாருங்க. சபையில ஒரு சண்டை ஆச்சுன்னு நினைச்சுங்க, அதை சமாதானம் பண்ண ஒரு விவேகி குடும்பம் கூட இல்லையா? என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம சண்டைய மற்றவங்கிட்ட கொண்டு போவோம். சபைக்குள்ள தீக்க விவேகி இல்லையான்னு கேட்கிறாரு பவுல். கேட்கிறாரு, சபைக்குள்ள ஒரு சண்டானா அதை சமாதானப்படுத்த ஒரு விவேகி கூட உங்களுக்குள்ள இல்லையா? அதை என்ன பண்றான், வெளி மனுஷன் வந்து நம்மளுக்கு நியாயம் சொல்றான். நம்ம எல்லாம் யாரு, கிறிஸ்துவ பிள்ளைகள்லாம் யாரு? நீதியும் நியாயத்தையும் சத்திய வசனத்தின்படி தெரிஞ்சுங்க. இதுல விவேகம் நமக்கு தெரியாதா? அதான் சொல்றாரு. மற்றவங்க என்ன பண்றோம், வெளியில இப்ப நம்ம வீட்டுல ஒரு சண்டாச்சுன்னு வச்சுக்க, வெளிய மனுஷன் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாரு, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க நீங்க? இவரு பக்கத்துல தரப்பெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவாரு, அந்த மக்கள்கிட்ட தவறெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ இங்க கேட்கிறாரு, விவேகி ஒருத்த கூட இல்லையா உங்ககிட்ட?
அப்போ கிறிஸ்த பிள்ளைகள்ல எப்படி இருக்கணும்? விவேகத்தையும் ஞானத்தையும் தெரிஞ்சவன் தான் விவேகி. அப்போ அந்த இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்? தீர்வு காணபடி அந்த வீட்டில் போய் நம்ம சமாதானத்தின் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தணும். அதுதான் விவேகின்னு சொல்றாரு. இங்க உங்ககிட்ட இல்லையாப்பா, உங்களுக்கு வெக்கம் வரபடி இதை சொல்றேன், உங்களுக்கு வெக்கம் வரட்டும். ஏன்னா நம்ம சண்டையை எங்க எடுத்துன்னு போயிடும்? சில பேர் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போயிடும், சில பேர் என்ன பண்றோம் மற்ற ஜாதிங்க கிட்ட கொண்டு போயிடும். இப்ப யோசித்து பாருங்க எவ்வளவு அற்பமா இருக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, இத்தனைக்கும் தேவனோட பிள்ளைங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்று ஒரு 10-15 வருஷமா இருக்கிறோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல விட்டு கொடுக்கறது இல்லை, அந்த விவேகத்தை கையாளுறது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாதுங்க. சபையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கும் சரி, மனைவிக்கும் கணவனுக்கும் சரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேங்க. அந்த ஃபங்க்ஷனில் 2-3 குழந்தைங்க, அந்த அம்மாவோட வந்து அந்த அம்மாவுக்கு 3 குழந்தைங்க போல இருக்கு. ஏறப்பட்ட ஆள் தான், நல்லா வந்தாங்க. எல்லா பிள்ளைங்களும் கண்ணாமண்ணான்னு விளையாடிட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்களும் விளையாடுறதுக்கு ஓடிச்சு. அந்த அம்மா சும்மா அப்படி தான் பார்த்துச்சு. ஸ்ட்ரைட் அந்த வோடஃபோன் நாய் மாதிரி கரெக்டாக அவங்க அம்மா பின்னால் வந்து எல்லாம் நில்லிச்சுங்க. 3 சும்மா ஒரே கண்ணு மட்டும் தான் காமிச்சாங்க. அந்த சாப்பாடு எடுக்க ஒரு குழந்தை போச்சு, இப்படி பார்த்தாங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு இப்போ சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அந்த அம்மா அங்கேயே சொல்லியிருப்பாங்களே, நம்ம போகிறோட பெருசு, நீ எப்படி நடந்துக்கணும். அங்கே பிள்ளைங்க நிறைய இருக்கும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, ஆனால் நீ அங்கே எப்படி நடக்கணும், உன் விவேகத்தை எப்படி கையாளணும். இப்போ அங்கே நீங்கள் நம்ம ஒன்று சொல்லலாம், அங்கே அவங்க அம்மா இருக்காங்க பிரதர், நம்ம அப்படியே அவங்க பயந்துட்டாங்க. நமக்கு தேவன் கண்காணிச்சுட்டு இருக்கிறாரு. சத்திய வசனம் உங்களை பின்னாடியே நிக்குது. உங்க இருதயத்துல வசனம் எழுதி வைக்கலையா? சொல்லுங்க, நம்ம எழுதியத்துல நம்ம எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணலையா? அப்பனா நம்ம ஞாயிறு கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை கேட்டு பைபிள் மொழி வீட்டில் வச்சிருக்கு. அப்படிதான் சத்தியத்தின்படி என்ன பண்றோம், நிறைய மக்கள் திரும்ப என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை தான் இது பொறுக்கிறோம். தினந்தோறும் இந்த வேத வாக்கியத்தை என்ன பண்ணுவோம், வாஸ்தவம். அதுதான் சொன்ன முதலே, தேன் கூட போல இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, திட்டமா எடுத்துக்கணும், அது சந்தோஷமா இருக்கும், திகட்டாது. அளவுக்கு அதிகமா எடுத்தா பண்ணுவோம், நம்மளை பைத்தியமாக்குறோம் இல்லையா? அதை திட்டமாய் எடுத்துக்கொண்டு விவேகமாய் நடந்து நம்ம என்ன இன்னைக்கு என்ன நம்மளுக்கு கான்செப்ட், அந்த கான்செப்ட் விட்டு வெளியே போகவே கூடாது, அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்ப சத்திய வசனம் நம்மளை அப்படிதான் சொல்லுது. நீ ஞானமா நடக்கணும், ஞானத்துக்குரிய கற்றுக்கோ, விவேகத்தை கற்றுக்கோ. எல்லாவற்றிலையும் போய் என்ன பண்ணாத, எல்லா காரியங்களையும் குறித்து பேசாத, எல்லாவற்றிலையும் போய் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாத, தலை விட்டுக்காத. இப்போ சொல்லுவாங்க, சும்மா நீ வந்து மூக்கு நுழைக்காதப்பா, இங்க என்னன்னு தெரியாது, என்னன்னே தெரியாதுங்க. அப்ப நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குள்ள போய் என்ன, நம்ம கூப்பிட்டா தான் பேசணும். இல்லை நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அங்கே நியாயம் பேச கட்டாயம் தான், நீ பேசித்தான் ஆகணும். அதுதான் விவேகம். இப்போ இவங்க 2 எக்ஸாம்பிளை நம்ம பார்த்தோம். எப்படி இருந்துச்சு விவேகம்? அந்த விவேகத்தை குறித்து அவர் எப்படி சொல்றாரு, ஞானியும் விவேகமாக இருக்கிற மனுஷன் இப்படி நடப்பான். அப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் விவேகத்தை இப்படியே கற்றுக்கொள்ளணும். பாருங்க, கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3:13. உங்களில் ஞானி விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரிகைகளின் நல் நடக்கையிலே காண்பிக்க கடவன் சொல்றார். உங்க சபையில யாரு விவேகியும் ஞானமா இருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான், அவன் கிரிகை மூலியமா பெரிய இந்த வார்த்தையை சொல்லிட்டு, நான் உங்களுக்கு வார்த்தையை போதிச்சுட்டேன். இப்போ சகோதரர் சொல்றாரு, ஐயா ஒரு என்ன பண்றாரு, ஒரு ஹெல்பிங் பண்றாருன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றேன், ஹெல்பிங் நேச்சுரல் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ இவர் ஹெல்ப் பண்றதுக்கு 100 ரூபாய் கேட்கிறாரு. இப்போ சொன்னவன் நான் எவ்வளவு தரணும் சொல்லுங்க? உதவி கேட்டது நானு, உதவி செய்யும்படி சத்தியத்தை சொன்னது நானு. இப்போ சகோதரர் 100 ரூபாய் தரேன்னா நான் எவ்வளவு தரணும்?
கொஞ்சம் சிரமசாலியா இருந்தா என்ன பண்ணலாம், அவரோட அதிகமா கொடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுறது, என்னோட இருக்குது 50 ரூபாய், அப்ப சொல்லிட்டு நீங்க மட்டும் கொடுங்க, நான் போயிட்டு என்ன அர்த்தம்? அப்போ விவேகி என்பது என்னன்னா, அவர் எடுத்துக்காட்டு, அவன் தான் கிரிகை மூலியமா வெளிப்படுத்துன்னு சொல்றாரு. நீ தான் முதல்ல என்ன பண்ணும். இப்ப நான் இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்றாரு, அதுல தான் இந்த வசனம் சொல்றாரு, விவேகி யாரு சபையில, விவேகி யாரு, ஞானி யாரு, அவன் கிரிகை மூலியமா என்ன பண்ணும், அதை நடத்தி காட்டு, அவனை என்ன பண்ணுங்க, பின்தொடருங்க. அப்போ விவேகியும் ஞானத்தையும் சொல்றாரு, இப்படி நடக்கணும். அப்போ அவன் இந்த காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம இப்படிதான் நடக்கணும், சத்திய வசனம் இப்படி இருக்கு. அப்ப இதன் வழியா நம்ம என்ன பண்ணலாம், பின்தொடர்ந்தா சபையில எப்படி இருக்கும், 4-5 பேர் இருந்தா கூட சபை எப்படி இருக்கும், உறுதியா இருக்கும். அவங்கள அசைக்க முடியாது. வாரத்தின் முதல் நாளோட நான் தவறுது தப்புன்னு அவன் என்ன பண்ணுவான், தனக்குள்ளே பேசிப்பான். நான் விவேகமான இருக்கிறேன் என்ன பண்ணுவான், வாரத்தின் முதல் நாள்ல எவ்வளவு பெரிய நாளா இருந்தாலும் என்ன பண்ணுவான், அவனுக்கு எவ்வளவு பெரிய நாளா இருந்தாலும். அப்ப நம்ம சொல்றோம், நான் மறிக்க போறேன், நீ மறிச்சாலும் எழுப்ப வல்லவரா இருக்கிற, நீ மறிச்சாலும் எழுப்புறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அப்ப யாருக்கு வரணும், அப்ப அவனுக்குள்ள எதிர்த்தில் அப்படி தோண்டிச்சுன்னா, விவேகம் அவனுக்குள்ள வந்துச்சா, தேவன் எழுப்ப வல்லவரா இருக்கிறார், நான் யாருப்பா. அப்ப அந்த விவேகம் அவனுக்கு வரணும், அந்த விவேகம் அவனுக்குள்ள வரணும். நிறைய பேர் விவேகத்தை எப்படி தெரியுமா யூஸ் பண்றீங்க, பொய் சொல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தான் தப்பித்துக் கொள்ள விவேகத்தை யூஸ் பண்றீங்க. அது நாமளே என்ன பண்றோம், நாமளே ஏமாத்திக்கிறோம். பொய் சொல்றது விவேகமா சொல்லுங்க. அங்க ஞானமாய் நடக்கத்தான் சொல்லி இருக்கிறாரு. அதுக்காக நீ அதையே என்ன பண்ணாத, கண்டினியூ பண்ணக்கூடாது. நமக்கு விவேகத்தை சொல்லிக் கொடுத்த தேவன், அந்த விவேகத்தை சொல்லிக் கொடுத்த மனுஷன் எப்படி நடக்கணும்னு யாக்கோபுல சொல்றாரு. யாக்கோபு 3:13 சொல்றாரு, யாரு உங்களை என்ன பண்றான், உங்களை நடத்துறான், வழி நடத்துறான் தெரிஞ்சா முதல்ல அவன் என்ன பண்ணணும், அவன் நடந்து அந்த கிரியின் மூலியமாக வெளிப்படுத்தி காட்டணும். அப்போதான் தேவன் என்ன சொல்றாரு, அவனை பின்பற்றும்படி சபையர் என்ன பண்ணுவாங்க, முயற்சி எடுப்பாங்க. இப்ப நாமளும் அதன் ரீதியாகத்தான் என்ன பண்றோம், ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்த விவேகமாய் நடக்கிறது தேவன் என்ன பண்றாரு, பிரியப்படுறாரு. எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் தான் சொல்லிக்க கூடாது. இந்த விவேகத்தை கையாண்டு சபையில எப்படி நடக்கணும், மற்றவர்கள் எப்படி நடக்கணும், சத்தியத்தின்படி நாம எப்படி என்ன சொல்ல வரோம், அதெல்லாம் என்ன பண்ணோம், விவேகமா தெரிஞ்சுதான் பேசணும். சரிங்களா? சரிங்க, இன்னைக்கு விவேகத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் அதிக சத்தியங்களை நம்ம தெரிந்து கொள்ளும்படி தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். உங்கள் பொறுமையின் கவனத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த சகோதரருக்கும் சபையாருக்கும் நன்றி தெரிவித்துக் நாம் சத்தியத்தின்படி விவேகத்தோடு ஞானத்தோடு நடக்கும்படி சபையில எப்படியாப்பட்டவர்களா நாம் இருக்கணும், புற ஜாதிகள் இடத்துல எப்படியாப்பட்டவர்களா இருக்கணும், உலகத்தோடு வாழும்போது எப்படியாப்பட்டவர்களா இருக்கணும், அது விவேகத்தை கொண்டுதான் நாம் நடக்க முடியும். அப்படி இல்லாம நம்ம எல்லா விஷயத்திலையும் நாம சொல்றது மற்றவங்களுக்கு எப்படி போய் சேருதுன்னா கோபப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்கள பொறுமையா அமைதியா, ஆனா அதுல கண்டிப்பு இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு இப்போ வெளிப்படுத்தினார். நாம எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் விவேகமா இருந்தாதான் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும். ஒரு சபையில சகோதர சகோதரிகள் சத்தியத்துல நிலைத்து இருந்ததான் அங்க ஆவிக்குரிய விஷயத்தில் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. நாம அப்படியாப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அவர் சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து காட்டுவோம். நல்லதொரு செய்தியை கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம ஒரு கர்த்தரின் பந்தி பாடல்களாக கடந்து செல்வோம். பாடலின் 186, சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரளோடியே நதி போலவே பாய்கின்றவே நம்பி இயேசு வந்தேவா நம்பி இயேசு
தேவா சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே காணா நிலையான சந்தோஷம் புவியில் கர்த்தரின் அன்பன் தேவா காணா நிலையான சந்தோஷம் புவியில் கர்த்தரின் அன்பன் தேவா சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தார் ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார் லோகம் முழுவதும் ஆதாயம் ஆக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே லோகம் முழுவதும் ஆதாய ஆக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார் பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார் சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே நித்திய ஜீவனை வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் நித்திய ஜீவனை வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவார் சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வரும் தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வரும் ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களைப்பார் ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களைப்பார் கிருபை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வந்தேவா நம்பி இயேசு வந்தேவா. பாடலை பாடின சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக நாம்
இந்த ஆராதனையில ஒரு பாகமாக கர்த்தரின் பந்தி, அவருடைய மகத்துவம் எப்படியாப்பட்டது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா வேதத்துல காண்கிறோம் இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவராக இருக்கிறார். யோவான் 1 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையும் தேவனாய் இருந்தது. அப்போ தேவனுக்கும் அவர் தேவனுடைய தற்சூரூபமாய் இருந்தார். அப்படியாப்பட்ட கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு பிதாவானாலே அனுப்பப்பட்டு அவர் எல்லா கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமந்து நமக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட அந்த தேவனை இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் பரிசுத்த ஆராதனையில பங்கு பெறும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வாசிப்போம் ஒரு வசனம். லூக்கா 12 அதிகாரம் 32வது வசனம். தேவன் சொல்கின்ற அந்த வார்த்தை பாருங்க. லூக்கா 12 அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். யாருக்கு சொல்றாருங்க? பயப்படாதே சிறுமந்தையே. நம்ம எப்படியாப்பட்ட இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக சிறுமந்தையா தான் இருக்கும். ஏன்னா பிரதர் சொன்ன மாதிரி தான், அநேக பேர் அநேக சபைகளுக்கு போவாங்க, கூட்டம் அதிகமா இருக்கும். ஆனா அதுல ஊழியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ண மாட்டாங்க, நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க மாட்டாங்க. ஏன்னா கத்தி போதிப்பாங்க, அநேக ஒரு வழிபாடுகளை கொண்டு வருவாங்க. உலகத்துல எல்லா இந்த மேஜிக் ஷோ காட்டுறவங்க எல்லாம் இதுலதான் இருப்பாங்க. நிறைய பேர் இவங்களும் மேஜிக் ஷோ பண்ணின்னு இருப்பாங்க. அங்க போய் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு. ஆனா அப்படியாப்பட்ட சபையா நம்ம இல்லை. நாம பரலோகத்தின் பிள்ளைகள். முதல் நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய மரணத்துக்கு பிற்பாடு முதல் நாம தான் போய் நிற்கிறோம். எங்கன்னா பிதாவின் இடத்துல நித்திய ஜீவனுக்கு நம்ம போய் நிற்போம். அதுதான் தேவன் நமக்கு சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. என்ன சொல்லுங்க? வாசிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா எப்படி இருக்கிறாருங்களா? பிரியமா இருக்கிறாரு. அப்போ அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படி தேவனுக்கு நான் பிரியமா இருக்கிறேனா? அவர் கொடுக்கிற என்று வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்ப அந்த பிரியமான தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைப்படி நடக்க நான் பிரியமா இருக்கிறேனா? எவ்வளவு காரியங்களை தப்பிதமா வழி நடந்து போகும். ஆனா இயேசு கிறிஸ்துவ அனுப்புறதுக்கு மூல காரணம் என்னன்னா, நம்ம பாவம் செய்யலன்னா அவர் அனுப்பியே இருக்க மாட்டார் இல்லையா? அவர் அந்த முள்கீரத்தை சுமந்து அந்த ரத்தம் ஒழுக அவரை சாட்டையால் அடிக்கும் போது கூட அமைதியா இருக்கிறார். ஏன்னா பிரதர் என்ன சொன்னாருங்க, இயேசு ஒரு பணியார் பாடுற வசனம் இருக்குது, ஒருத்தர் தேவ பிள்ளைய சிறு பிள்ளைகள் கேலி பண்ணினே இருப்பாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாங்க, 2 கரடிகளை விட்டு அந்த பிள்ளைகளை அனுப்பிச்சுடுறாரு. ஏன்னா அவரு மொட்டையா இருக்கிறாரு. அதனால கேலி பண்ணும்போது 2 கரடிகளை விட்டு அங்க சொன்ன கேலி பண்ணுங்கள் எல்லாரையும் தேவன் அழிச்சுடுறாரு. அப்படி தேவனுடைய பிள்ளை மேல அவ்வளவு ஒரு பாசமும் அவ்வளவு ஒரு அன்பா இருக்கிறாரு. ஆனா பரலோகத்துல இருந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை காரி துப்புறாங்க, அவரை கோலால அடிக்கிறாங்க, அவரை கோமணத்தை கட்டி நிக்க வைக்கிறாங்க. அப்ப கூட இயேசு கிறிஸ்து ஒன்னும் சொல்லலைங்க. ஏன்னா அவர் நம்மள அவ்வளவு அன்பு செஞ்சார். நாம அப்படியாப்பட்ட அன்பை தேவனுக்கிட்ட வெளிப்படுத்தணுமா? பாருங்க, அந்த சிலுவையில தொங்கும் போது கூட என்ன சொல்றாரு, இவர்கள் செய்வது என்னது என்று அறியாம இருக்கு, இவர்களை மன்னியும். யாருக்கு அந்த மனசு வரும்? இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா அதை கொடுக்கலனால
ஒரு மாசம் பொறுக்கும், 2 மாசம் பொறுக்கும், 3வது மாசம் வாய் விட்டு கேட்போம், 4வது மாசம் கொடுக்கலன்னா கோபம் வரும், 5வது மாசம் சண்டையே போடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியாப்பட்டவர் அல்ல. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அவர் தேவனுக்கு தற்சூரூபமா இருக்கிறாரு. தேவனுக்கு சமமா இருந்தாலும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். அப்ப நாம அந்த தாழ்மையும் அந்த பரிசுத்தையும் அந்த நீதியையும் தேவனுக்கு வெளிப்படுத்துறோமா? வாசிங்க இன்னொரு வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. அப்படியே யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கும் விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் என்ன பண்ணுது? எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக தான். என்ன சொல்றாங்க? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இல்லாம நித்திய ஜீவன் இல்ல. அதுதான் தேவன் இங்க வெளிப்படுத்துறார். இப்போ நம்ம கேட்ட செய்திகள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விவேகமாய் இருந்தா, ஞானமாய் இருந்தா அவங்க இந்த வசனத்தை கை கொண்டு என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட நாமும் கர்த்தரின் பந்தியில கை கொள்ளும் போது எப்படியாப்பட்ட மனிதர்களா இருக்கும்? இங்க ஏதோ வந்துட்டோம், அப்போ திராட்சரசம் எடுத்துக்குவோன்றதெல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிற பழைய வாழ்க்கைய விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். பாவத்தின் வாழ்க்கையை விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். பொறாமை, வஞ்சனை, கோபம், அசுத்தம், சுரூப வழிபாடு, பண்டிகைகள், பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். திரும்பி அதை மனசுல வச்சுன்னா அப்ப திராட்சை எடுக்காது. ஏன்னா அது தேவனுக்கு உகந்தாவாக இருக்காது. அப்படியாக நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். நாம் அப்பத்துக்காக ஒரு ஜெபத்துக்குள்ளாக போவோம். ஜெபத்திலே வழிநடத்தும்படி சாதிக்குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான இந்த அப்பத்தை ஆசிர்வதி. இதில் பங்கு பெறுக எங்களை தன்னை சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் பங்கு பெறுக வேண்டுமா? இதில் பங்கு பெறுக ஒவ்வொரையும் ஆசிர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்க நீங்கள் ஜீவனுள்ள பிதாவே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24 சொன்னது போல, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இவை செய்யுங்கள் என்றார். அப்படியே நாம் செய்வோம். நாம் இந்த திராட்சரசத்துக்காக ஒரு ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். வானமும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வாரத்தின் முதலுக்காக உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய குமாரன் எங்களுக்காக பாடுபடும் அந்த சூழ்நிலை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் அப்பா. இதோ அவர் சிலுவையிலே அறியப்படுறதுக்கு முன்பாக எங்களுக்காக எத்தனையோ பாடுகள் பட்டார். அதனாலே அவர் சாட்டையால் அவரை அடிக்கப்பட்டார்கள். அவர் சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டது. அதற்கு மாதிரியாக வைத்திருந்த அப்பத்தை நீங்க ஆசீர்வதிச்சது போல எங்கள் பாவங்களும் எங்கள் அக்கிரமங்களும் எங்கள் அசுத்தங்களும் நீங்கும்படி, எங்களை பரிசுத்தமாக்கும்படி உங்களுடைய ஒரே பேரான குமாரனின் ரத்தத்தினாலே எங்களை சுத்தப்படுத்தினீர் அப்பா. அதற்காக நன்றி அளிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த திராட்சரசம் அந்த ரத்தத்துக்கு மாதிரியாக இருக்கிறதப்பா.
இதை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே நாம் செய்வோம். நாம் அடுத்ததாக காணிக்கையின் பகுதியாக போவோம். ஆராதனையில ஒரு பகுதியாக காணிக்கை இருக்கிறது. அப்போ நம்ம குடும்பத்து மேல இவ்வளோ அக்கறை வைக்கிற நாம சபை மேல நிச்சயமா அது வைக்கணும். சபை வளர்ச்சி அடையணும். இது ஒரு மனிதனுடைய சபை அல்ல, கிறிஸ்துவின் சபை. இதுல எல்லாரும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த சபை என்ன பண்ணணும், மேலுக்கு கொண்டு வரணும். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்படைய நாம் இந்த காணிக்கையை பயன்படுத்துவோம். நாம் காணிக்கை பகுதிக்குள்ளாக செல்லுவோம். வசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே நாம் காணிக்கையை கொடுப்போம். நாம் காணிக்கைக்காக ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரிசுத்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் கர்த்தரின் பந்தியில் பங்கு பெற்றும் காணிக்கையிலும் பங்கு பெற்றும் தகப்பனே கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் கையின் பிரயாசத்தை அதிகப்படுத்துங்க. தேவன் உற்சாகமா கொடுத்த இடத்தில் உற்சாகமா இருக்கிறார். அப்படியாக எல்லாவற்றிலும் அவர்களை பலப்படுத்தி உம்முடைய கிருபையால் வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சபையின் அறிவிப்புக்குள்ளாக கடந்து செல்லுவோம். வாரத்தின் முதல் நாள் ஆராதனையின் நேரம் காலை 9 மணி தொடங்கி 10:30 வரைக்கும் இருக்கிறது. அனைவரும் பரிபூர்ண ஆராதனையில பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதமும் வரப்போற நாட்களில் பூமிக்குரிய நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நாம் ஆராதனையில பங்கு பெறுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபத்திலே வழி நடத்தும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தத்தில் வாசமாயிருக்கும் தூயாதி தூயவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனமா இருக்கிறது, பூமி உடைய பாதப்படியில இருக்கிறது. ராஜா, இதோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அப்பா மணமக்கள் மேல் நீர் கண்ணோக்கமா இருந்து இதோ தூசும் துருமமா இருக்கிற எங்கள் மேல் நீர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரத்தை மேலெடுக்கிறோம். ராஜா அப்பா, இம்மட்டமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை வழிநடத்தினீர். உம்முடைய வார்த்தையானது விவேகத்தின்படி எங்களை நடக்கும்படி நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை வழிநடத்தினீர். உமக்கு கொடான நன்றி ராஜா. இன்னுமா கூட இந்த விவேகத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாகவும் விவேகமுள்ள பிள்ளைகளாக நடக்க எங்களுக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் போதித்தீர். அப்பா, அந்த வார்த்தையின்படி நடக்கவும் ஜீவிக்கும் எங்களை உம்முடைய தூதலை கொண்டு உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி கெஞ்சும் கொண்டாடுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பேற்றாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்துக்கிறோம், உயர்த்தி கெஞ்சிக்கிறோம். அப்பா, இதோ குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும், வேலை இல்லாத காரியங்களும், இதோ வேலை கிடைத்தும் நிம்மதி இல்லாத இருக்கிற எல்லா குடும்பங்களையும் உடைய பாதப்படியில் ஒப்புக்கிறோம். அப்பா, எல்லோருடைய தேவைகளை சந்தித்து அதிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக்கும்படி நீர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி தேவனே. நீர் செய்ய வல்லவரா இருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் பாக்கியவான்கள் ஆகும்படி எங்களை பலப்படுத்தப்பா. விசேஷமாக சிறு பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த சிறுவயது முதல் உம்முடைய வார்த்தை கேட்கவும் உம்மை மகிம்படுத்தவும் அவர்கள் கிருபை செய்திருக்கிறது. அதற்காக நன்றி ராஜா. இன்னமா கூட மேல உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் வாலிப பிராயத்தில் வந்து உம்மை மகிம்படுத்துகிற பாக்கியத்தையும் அருள வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உயர்த்தி கெஞ்சி மன்றாடுகிறோம். வந்திருக்கிற வாலிப பிராச பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். வாலிபத்தில் முன் சிருஷ்டிகரை நினைன்ற வார்த்தை பிள்ளைகள் நினைவு கொண்டு உம்மை மகிம்படுத்த அவர்கள் முன்னோடியாக வரபடி உம்முடைய கடலில் கிருபை பாராட்டு ராஜா. விசேஷமாக அப்பா, நீர் படைத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் உடைய பாதப்படியில் ஒப்புவிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடுத்த உடையும்
ஒன்றும் உணவும் தந்தரல வேண்டும் என்று சமத்தை நோக்கி கெஞ்சி மண்டாடுகிறோம். திக்கற்றுள்ளும் அனாதிகளும் விதவிகளும் குருடர்களும் சௌடர்களும் சப்பானிகளும் பிணியாலையும் எல்லோரையும் உடைய பாதுபடியில் ஒப்புக்கிறோம் அப்பா. எல்லோருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்துக்கிறோம், உயர்த்தி கெஞ்சி மண்டாடுகிறோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக நீர் உண்டாக்கினவர் எல்லா காரியங்களும் நேர்த்தியா செய்து முடிக்கிறீர். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் வேண்டுதல் விண்ணப்பம் உடைய பாதப்பட இருக்கிறாச்சா. நீர் ஒருவரை மயம்படுவீராக. விசேஷமாக இந்த சபை வளர்ச்சி பெறும்படி நீர் கிருபை செய்திருக்கிறீர். சகோதரர்கள் செய்ய பிராயசத்தை நீ அறிந்தவராக்கிறீர். இந்த சபை நிரம்பி வழியும்படி உம்முடைய கண்ணில் கிருபை பாராட்டாண்டவரே. நீ இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது என்று நான் அறிந்திருக்கிறோம். நீரே இந்த சபையோடு இந்த வழிநடத்த வேண்டும் என்று மீண்டுமாக கெஞ்சி மண்டாடுகிறோம். இந்த ஜெபத்தையும் இந்த விண்ணப்பத்தையும் ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.